எல்லாருக்கும் வணக்கங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான பதிவு தானுங்க இந்த பதிவு. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருடைய மிகப்பெரிய மன அழுத்தம் என்னன்னா கடன் பிரச்சனை. கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் எப்படி விடுபடலான்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 1% கூட வியாபார நோக்கம் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய சங்கடங்களை நீங்கள் சரி செஞ்சுக்கிடணுன்றதுக்காக தான் இந்த பாதையை நான் காட்டுறேனுங்க. பொதுவாக கடன் அப்படின்றது கர்மா. அதில் நல்ல கர்மா இருக்குது, கெட்ட கர்மா இருக்குது. நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இந்த கர்மா நமக்கு ஏற்படுது. நமக்கு கடன் ஏற்படுது அப்படின்னா ஒன்று 6 குடையவனுடைய தசையாக இருக்கணும், அல்லது 8 குடையவனுடைய தசையாக இருக்கணும், அல்லது 12 குடையவருடைய தசையாக இருக்கணும், அல்லது செவ்வாவுடைய தசை, அல்லது சனி தசை, அல்லது செவ்வாய் தசை, சனி தசை, ராகு தசை. இந்த மாதிரி தசையில் தான் நமக்கு கடன் பிரச்சனை உருவாகும். அது விரய செலவாக இருந்தாலும் சரி, சுப செலவாக இருந்தாலும் சரி. கடன் வாங்கி வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க, கடன் வாங்கி செத்தவங்களும் இருக்காங்க. கடன் வாங்கணுங்க, அந்த கடன் தான் இன்றைக்கி நான் இருக்கிற தகுதிக்கு காரணமாக இருந்திருக்கு. 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேனுங்க, இன்றைக்கி 10 கோடி ரூபாய் நான் வச்சுருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கினேனுங்க, அந்த 1 லட்ச ரூபாய் கடனுக்கு என் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டேனுங்கன்னு சொன்னக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. தயவு செய்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இந்த பதிவு நான் தரணுங்க. எந்த நாளில் இந்த கோட்சார ரீதியாக உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்ட்டு ஆதாரபூர்வமாக நான் சொல்கிறேனுங்க. ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறேனுங்க அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்புங்க. சரியான ஒரு பாதையை நான் உங்களை காட்டுறேனுங்க. தப்பான முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க. ஏன்னா டிவிலையாக நியூஸில் இருக்கட்டும், இல்லை நியூஸ் பேப்பர்லையாக இருக்கட்டும், 10 நாளைக்கு ஒரு முறை, இல்லை 1 வாரத்துக்கு ஒரு முறை ஒரு சங்கடமான ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். அதனால் ஒரு 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 முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்புங்க. உங்களால் அதிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை எந்த நேரத்தில் நீங்கள் விடுபடுவீங்கன்றது தெளிவாக நான் சொல்லிடுறேன். இது ரிஷப ராசிக்கு உண்டான முழுமையான பலன். ரிஷபராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி, ரிஷபராசியில் பிறந்த பெண்ணுக்கும் சரி, எந்த நேரத்தில் உங்களுடைய பொருளாதார ரீதியாக எந்த அடிப்படையில் நீங்கள் சரி செய்வீங்க அப்படின்றது தான் இப்போ நான் முழுமையாக அதில் சொல்ல போகிறேனுங்க. பார்த்துக்கிடுங்க. பொதுவாக ரிஷபராசின்றது இதுதான் காலச்சக்கரம். 12 பாவகம் சொல்லுவாங்க, 12 கட்டம் சொல்லுவாங்க. 12 மாதம் தான் இங்கே 12 கட்டமாக ஆகுது. இதுதான் சித்திரை, இதுதான் மேஷம். இப்போ ரிஷபம் அப்படின்னா இந்த இடம் தானுங்க ரிஷபம். இது ரிஷபம். ரிஷபம்னா அந்த ரிஷபத்துக்கு 2வது பாவகம் என்னன்னா அதுதான் தனஸ்தானம் சொல்லுவாங்க. மண், மனை, பணம், படிப்பு, அந்தஸ்து, தனம், இது எல்லாத்துக்கும் இந்த 2ஆம் இடம் தான். இந்த 2ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா புதன். அந்த புதன் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவால் சேரணும், குரு கூட சேரணும், அல்லது தனகாரகன் சொல்லக்கூடிய குருவுடைய பார்வை வாங்கணும். அந்த நேரத்தில் நமக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி ரிஷப ராசின்னு மட்டும் கிடையாது, எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி யாரோ அவரும் தனஸ்தானாதிபதியும் இணைஞ்சி குருவுடைய பார்வையில் குருவோட சேரும்போது நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனுங்க. நம்ம ஊரில் ஒருத்தர் இருப்பார், 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தள்ளி வச்சுருப்போம். ஒரு நேரத்தில் அவர் அந்த ஊரில் ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க. இது யாருக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு நம்ம கிரகிக்க முடியல. இந்த பிரபஞ்சம் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டு ஒருத்தருக்கு செய்துட்டு போயிடுது. அந்த மாதிரி இந்த தனஸ்தானாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் மட்டும் குருவால் பார்க்கப்படும் பொழுது, குருவால் சேர்க்கப்படும் போது நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய தொழில், உத்தியோகம், உங்களுடைய வரவு இதெல்லாம் நல்ல விதமாக போகும். அந்த நேரம் என்னன்றதை தெரிஞ்சு அந்த நேரத்தில் இந்த கடன் தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா 100% அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டுடுவீங்க. ஒரு ஓட்டப்பந்தயம்னா சாயந்தரம் 5 மணிக்கு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்கன்னா காலையிலேருந்து ஓடிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஓடுற நேரத்தில் நம்மளால் ஓட முடியாது இல்லையா? பட்டம் பார்த்து பயிர் செய்யணும் உங்களை மாதிரி பெரியவங்க தான் சொல்லியிருக்காங்க. இது 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கைக்கும் தான், நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் தான்.
இந்த பிரபஞ்சம் இந்த கோட்சார கிரக அமைப்புகள் அப்படின்றது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. அப்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும், திருமணத்துக்கோ புத்திரபாக்கியத்துக்கோ வீடு வாங்குறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ வாகனம் வாங்குறதுக்கோ இந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நேரம் இருக்குது. இந்த கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான நேரத்தை இந்த 2026 ஜூன் மாதம், சரியாக ஜூன் மாதம், இந்த மாதம் தானுங்க, ஜூன் மாதம் 22ஆம் தேதி சரியாக எழுதி வச்சுக்கோங்க. ஜூன் மாதம் 22 ஜூன் மாதம் 22ஆம் தேதி இந்த தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் இருக்கார் அல்லவா, அந்த புதன் திருக்கணித பிரகாரம் ரிஷபராசிக்கு 3வது பாவகம் சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்துக்கு வரார். தைரியஸ்தானத்தில் ஏற்கனவே குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார். இப்போ குரு மாறினது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போது 22ஆம் தேதி, ஜூன் 22ஆம் தேதி தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் தனகாரகனோட சேர்றாரு. அப்போ சேரும் பொழுது தன்னுடைய சுய நட்சத்திரம், இந்த இடத்துல ஆயிலிய நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். ஆயிலிய நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். ஆயிலிய நட்சத்திரம் தான் ஆதிசேஷனும் தாராதேவியும் அவதரித்த நட்சத்திரம். அப்போ அந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் புதன் வரும் பொழுது புதன் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்க, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்க, தனகாரகன் சொல்லக்கூடிய குரு புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். நாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறது சந்தர்ப்பம் தானே. என் திறமைக்கு தகுந்த தொழில், என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு, என் கஷ்டத்துக்கு உண்டான பலன், இதுதானே கேட்குறோம். 22ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்குள்ளார, ஜூன் 22லிருந்து ஜூலை மாதம் 7க்குள்ளார இந்த இடத்துக்கு அதிபதி 6க்குடைய கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஜூன் 12ஆம் தேதியே நமக்கு மாறிடுறார். ஜூன் மாதம் 12ஆம் தேதியே நமக்கு மாறிடுறார். அப்போ ஜூன் 12ஆம் தேதி ருணரோக சத்ருஸ்தானாதிபதி குருவோட சேர்ந்திருப்பார். குருவும் சுக்கிரனும் ஒரே பாவகத்தில், அசுர குருவும் தேவகுருவும். 22ஆம் தேதி தான் நமக்கு புதன் மாறுறார். சரியா? அப்போது 22 தேதியிலிருந்து ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்குள்ளார இந்த தனஸ்தானாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் 3 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கும். அப்போ நம்ம திறமையை வெளிக்காட்டிடலாம். நம்மக்கிட்ட இருக்கிற திறமை, நமக்கு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், வெளியூர் பையனோ வெளிநாடு பையனோ, ஏதோ ஒரு வகையில் நம்ம வாங்கின கடனை, நமக்கு ஏற்பட்ட கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வழி பிறந்துடும். உங்களுக்கு எத்தனை நாளுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக 13 நாள் தான். 22ஆம் தேதியிலிருந்து ஜூன் 22 தேதியிலிருந்து ஜூலை 4ஆம் தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 நாள் தான். இந்த 13 நாளில் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, உங்கள் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிக்க போகிறீங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் இன்னும் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகம் சொல்லக்கூடிய இடத்தையும் பார்ப்பாங்க. 9வது பாவகம்ன்றது பிதிருஸ்தானம்னு சொல்லுவாங்க, கர்மா. அந்த இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து, இப்போ இந்த 3 கிரகங்களும் சனி பகவானுடைய வீட்டை பார்த்து, விதிகாரகன் தானே சனி, தொழில்காரகன் தானே சனி, அந்த இடத்த பார்த்து இந்த இடத்துக்கு அதிபதி சனி கோட்சார ரீதியாக இங்கே இருக்கிறார். அப்போ இங்கே இருந்து 3வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் சனி. இந்த அடிப்படையில் தான் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. உங்களுக்கு நான் பரிகாரங்கள் சொல்லலை, எந்திர மந்திரம் தந்திரத்தை நான் சொல்லலை. இந்த கோவிலுக்கு போ, அந்த கோவிலுக்கு போ, அந்த மந்திரத்தை சொல்லு, இது வரைக்கும் நீங்கள் போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது. எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துல தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க ரிஷபராசியில் பிறந்தவங்க. ஜூன் 22 தேதியில் இருந்து ஜூலை 4ஆம் தேதிக்குள்ளார வரக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகளை பயன்படுத்திக்கிற பட்சத்தில் உங்களுடைய விதி மாறும். விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த கிரகத்தன்மையை ஆராய்ஞ்சி அதுக்குண்டான பாதையில் போகும்போது போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம்.
நேர காலங்கள் மட்டும் சரியாக இருந்தால் போதாதுங்க. நாம் உட்காந்த இடத்துல இருந்தால் இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் விடாது. உழைப்பு மட்டும் இருந்தாலும் போதாது. நேர காலங்கள் சாதகமாக இருக்கும்போது உழைப்புன்ற விதையை விதைக்கும் பொழுது தான் விருட்சம் அப்படின்ற மரம் உருவாகும். வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் 22 தேதியிலிருந்து ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டால் நிச்சயம் நீங்கள் சாதிப்பீங்க. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேனுங்க. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள். திருப்பதி அல்லது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில், சரியா? அப்போது நல்ல பிரதிஷ்டம் பெற்ற ஒரு திருத்தலத்துக்கு பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் செல்வது சிறப்பு. ஜூன் 22லிருந்து ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்குள்ளார. ராசிநாதன் யார்? சுக்கிரன் அல்லவா? ராசிநாதனுடைய கோவில் எங்கே இருக்குன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய, அதை சில பேர் கஞ்சனூர்னு சொல்லுவாங்க, அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ சுக்கிரனுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடியது ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு போகிறதும் பெருமாளுடைய திருத்தலம் திருப்பதி போகிறதும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு. இந்த நேரத்தில் இந்த 13 நாளில் அனுபவித்து சொல்லுங்கள். இது நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நான் சொன்னது உண்மை, அதை ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்த்து நடந்தது நடக்கலை, பலன் சொல்கிறதுக்கு இந்த தம்பி தகுதியானவர் இல்லை இந்த தம்பி தகுதியே இல்லாதவர், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாம். ஃபோன் பண்ணி சொன்னால் எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நேரத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் வந்தது வரலன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரணுன்ட்டு நான் வணங்கக்கூடிய முருகரை வேண்டிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.